Hi student, today class 10 practical geometry construction of similar triangle. Construction of similar triangle உங்க சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு மாடல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல்ல பார்க்கலாம். Example sum 4.10 construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 3/5 of the corresponding sides of a triangle PQR. Scale factor 3/5 is less than 1. ரெண்டு டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் டைப் இஸ் 3/5. த டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த நியூமரேட்டர். அடுத்த டைப் வந்து டினாமினேட்டர் லெஸ் தென் த நியூமரேட்டராக இருக்கும். தட் இஸ் கிரேட்டர் தென் 1 ஃபேக்டராக இருக்கும் ஸ்கேல் ஃபேக்டர். இது ஒரு ரஃப் டயக்ராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் சி த மெயின் டயக்ராம். இதில் டினாமினேட்டர் தான் மெயினாக நம்மளுக்கு ரோல் இங்கே பண்ணோம். சரிங்களா? அந்த டினாமினேட்டரை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. டினாமினேட்டர் கிரேட்டர் தென்னாக இருக்கா லெஸ் தென்னாக இருக்கான்றதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டோம்னா சம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். Let's start the sum. Given 3/5 is less than 1. Scale factor less than 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் எந்த மெஷர்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணல, எல்லாமே அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைனு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ரஃப் டயக்ராமில் இங்கே P கொடுத்துருக்கோம், இங்கே Q, இது Rன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இங்கேருந்து எனி ஆங்கிள்ஸ், இது ஆங்கிள் லைனு, எனி ஆங்கிள், பட் ஆங்கிள் நம்ம இங்கே மெஷர் பண்ணுறதில்ல. அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 டிகிரிக்கு வர்ற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இந்த லைனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரம் Qலேருந்து எனி மெஷர்மெண்ட், நம்ம எதையுமே மெஷர் பண்ணுறதில்ல, நம்மளுடைய ஓன் மெஷர்மெண்ட் தான். எனி மெஷர்மெண்ட் ஃப்ரம் Qலேருந்து நான் ஒரு இங்கே எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்திருக்கேன், ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணல, அப்படியே மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். Qலேருந்து டினாமினேட்டரில் 5 சொல்லியிருக்காங்க, அதனால் 5 ஆர்க் அடிக்க போகிறேன். அந்த 1/1 பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்க், அந்த ஃபஸ்ட் ஆர்க்லேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து செகண்ட் ஆர்க், அந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் ஆர்க், from the third point இருந்து fourth arc, from fourth last one, that is 5. Let me name it as Q1, Q2, Q3, Q4, Q5. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டினாமினேட்டரில் என்ன டேர்ம் வருதோ அதுதான் இங்கே நம்மளுக்கு மெயின் ரோல். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் டேர்மில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள் க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த லைன் வந்து ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்க அந்த ட்ரையாங்கிளோட க்ளோஸ் பண்ணுறோம். ஆரோட அந்த லைனை ஜாயின் பண்ணுறேன். ரைட்? 5. இந்த 5லேருந்து எனி மெஷர்மெண்ட், மெஷர்லாம் பண்ணலை, ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து நம்மளே 5லேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். இப்படி. ரைட்? இப்போது இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணணும். என்ன மெஷர்மெண்ட் நான் எடுக்கவே இல்லை, அப்படியே அடிச்சிருக்கேன். இதை மெஷர் பண்ணுங்கள். இதை மெஷர் பண்ணியாச்சு. இது நியூமரேட்டரில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ Q3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த Q3லேருந்து ஒரு செமி சர்க்கிள் வரைங்க. Q3ல் பாயிண்ட் பண்ணிவிட்டேன். அங்கேருந்து ஒரு செமி சர்க்கிள் வரைகிறேன். செமி சர்க்கிள். ரைட்? இந்த பாயிண்ட் செமி சர்க்கிள் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணாலும் சரி, இல்லை அப்ராக்சிமேட் இது போதும். இந்த பாயிண்ட் மெஷர்மெண்ட் அப்படியே மாறாமல், இப்போது என்ன மெஷர்மெண்ட் நான் இங்கேருந்து இந்த செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கணும், இந்த மெஷர்மெண்ட் தானே, அது அப்படியே மாறாமல் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த லைன் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து அதே செமி சர்க்கிளை ஆர்க் கட் பண்ணுறேன். ஒரு ஆர்க் இப்படி கட் பண்ணுறேன். இப்போது இந்த ஆர்க் பாயிண்ட்டும் இன்டர்செக்டாக இருக்குது, இந்த ஆர்க் பாயிண்ட்டும் Q3யும் மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அது எங்கே போய் மீட் ஆகணும் அப்படின்னா QR லைனை போய் டச் பண்ணணும். ரைட்? இப்படி ஃபர்ஸ்ட் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணுமோ அதே மாதிரி அப்பர் ட்ரையாங்கிளில் பண்ண போகிறோம். ஆரில் அதே மாதிரி ஓன் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஆர்லேருந்து நம்மளுடைய ஓன் மெஷர்மெண்ட்டு தான், எதுவுமே மெஷர்லாம் பண்ணலை, அப்படியே எடுத்துருக்கேன். இங்கேருந்து ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிட்டேன், ஒரு ஆர்க் அடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணணும்.
இப்போ இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் ரைட். அங்கேருந்து இந்த பாயிண்ட் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் தெரியுங்களா, கியூஆரில் மீட் பண்ணியிருக்க இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன்லேருந்து ஒரு செமி சர்க்கிள் முன்ன வரைஞ்ச மாதிரி அதே மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வரைகிறோம் ரைட். செமி சர்க்கிள் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, இப்படியே விட்டுட்டாலும் சரி, ஏன்னா அதில் தான் ஆர்க் அடிக்க போகிறோம், அதனால் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது சரிங்களா. இப்போ இந்த ஃப்ரண்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் சேம் மெஷர்மெண்ட்டு, இந்த மெஷர்மெண்ட்டு மாற்றவே இல்லை. இந்த ஃப்ரண்ட் பாயிண்ட்லேருந்து we have to draw one arc to cut the previous semicircle right. இது வரையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணுமோ அதே தான், இந்த பாயிண்ட்டும் இந்த லைன் இந்த ஆர்க் லைனும் மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் எங்கன்னா PQ லைனை டச் பண்ணுற மாதிரி. ஸோ இது இப்படி போய் டச் ஆகும். இதை வந்து நான் P1ன்னு கொடுக்கலாம். இதை நம்ம P dash R dash ரைட். இங்கே Q1 Q2 Q3 கொடுத்துட்டோம். Q5 இருக்குங்க, அதுதான் டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த டினாமினேட்டர் லைனில் இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ட்ரையாங்கிளுக்கு சரிங்களா. ஸோ அந்த டினாமினேட்டர் தான் இங்கே மேஜர் ரோலாக இருக்குது. நெக்ஸ்ட் டைப்பில் டினாமினேட்டர் வந்து லெஸ் தென்னாக இருக்கும். அந்த டைப்பை அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த டைப்பில் இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, the second type, that is example sum 4.11. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. The scale factor is 7/4 greater than 1. So the last type பார்க்கும்போது denominator greater than, now here the denominator is less than the numerator, so the scale factor is greater than 1. So rough diagram போட்டிருக்கோம். லாஸ்ட் சம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து உள்ளே இருக்க ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வெளியே போகிறோம் சரிங்களா. அது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். நவ் த கிவன் 7/4 இஸ் கிரேட்டர் தென் 1. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் வந்து வித்தவுட் எனி மெஷர்மெண்ட் லாஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வி கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே போட்டிருக்கேன் லைனை. இதிலிருந்து ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் நான். பிகாஸ் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இப்போயே வச்சுக்கிறேன் சரிங்களா. எங்கே வந்து லைன் மீட் ஆகுதுன்றதை அப்புறம் பார்க்கலாம். லெட் மீ டேக் இட் as this is P and then Q, this is R. இப்போது டினாமினேட்டர் 4, நியூமரேட்டர் 7. ஸோ நம்ம 7 ஆர்க்ஸ் அடிக்க போகிறோம். டோட்டலாக என்ன ஹையஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்களோ அது வரையும் ஒரு ஆர்க் அடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆங்கிள் லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அந்த ஆங்கிள் லைன் எப்படின்னா மெஷர் பண்ணுறது கிடையாது, நம்ம ஓனாக நம்மளே ஒரு ஆங்கிள் லைன் ட்ரா பண்ண போகிறோம். Qலேருந்து ஒரு ஆங்கிள் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ஆங்கிள் லைனை வந்து நேம் இட் as Xன்னு கொடுக்குறேன் சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் Qலேருந்து எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓன் மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா. 7 ஆர்க்ஸ் அடிக்கணும், அதனால் Qலேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓன் மெஷர்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு Qலேருந்து Q1, அடுத்த பாயிண்ட்டு ஏற்கனவே ஆர்க் அடிச்சிருக்கலாம், அந்த பாயிண்ட்லேருந்து Q2, Q3, third point, and then fourth point, fifth point, sixth one, and then last 7 points. ஏன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் 7 வரையும் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் 7 ஆர்க்ஸ் அடிச்சிட்டோம். ஆர்க் அடிச்சுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துடலாம். இங்கே Q லைன்றனால இது Q1, Q2, Q3, Q4, Q5, Q6 and then Q7 சரிங்களா. லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி தான் டினாமினேட்டர் இஸ் த மேஜர் பார்ட். டினாமினேட்டரில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4ஐ வந்து ஏற்கனவே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ட்ரையாங்கிளில் க்ளோஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. லெட்ஸ் see.
Q4 இருந்து ஏற்கனவே ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ Q4 இருந்து ஏதாவது ஒரு ஆர்க்கு எனி மெஷர்மெண்ட்டில் நம்ம ஓன் ஆர்க் தான் அடிக்க போகிறோம். Q4 இருந்து இப்படி ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ரைட், Q4 இருந்து ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். இப்போ இந்த ஆர்க்கு என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர், ஆர்க்கை மெஷர் பண்ணி முடிச்சுட்டேன். ஆர்க்கை மெஷர் பண்ணோன்னே நியூமரேட்டரில் 7 இருக்குது. 4க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ 7க்கு போகிறேன். Q7க்கு போகிறேன். Q7லேருந்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். பாயிண்ட் Q7லேருந்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து மெஷர்மெண்ட்டு மாற்றாமல் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த Q7ம் இந்த ஆர்க் இன்டர்செக்டாக இருக்க இந்த பாயிண்ட்டும் மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த லைன் எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னா QR லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, அங்கே மீட் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ண போகிறேன். எக்ஸாக்ட்லி ரைட். லெட் வி நேம் இட் as R dash. இதே நம்ம பென்சிலில் போட்டிருந்தோம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை எரேஸ் பண்ணியிருக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி இப்போது அப்பர் ட்ரையாங்கிள் போகிறேன். சரி ரைட். ஆர்லேருந்து எனி மெஷர்மெண்ட், நம்மளோட ஓன் மெஷர்மெண்ட் தான் இங்கேயும். ஆர்லேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ரைட், ஆர்லேருந்து ஆர்க் முடிஞ்சு. இப்போ இந்த ஆர்க்கை மெஷர் பண்ணுறேன். என்ன மெஷர்மெண்ட் வருதுன்றதை இந்த ஆர்க் மெஷர் பண்ணிட்டோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் மெஷர்மெண்ட் R dash ஏற்கனவே வரைஞ்சிருக்க இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு செமி சர்க்கிள். ரைட், செமி சர்க்கிள் ரைட் ஃபுல்லாக கவர் பண்ணாலும் சரி, இது போதும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனில் டச் ஆகிருக்கு இந்த பாயிண்ட்லேருந்து சேம் மெஷர்மெண்ட் மாற்றவே இல்லை. ரைட், ரைட், ஆல்மோஸ்ட் சம் முடிய போகுது. சரிங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டும் இந்த ஆர் கட் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்டும் ரெண்டுமே மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் எங்கே மீட் ஆகும் அப்படின்னா அந்த PQ லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, அங்கே போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ரைட், இது முடிஞ்சிருச்சு. இது P dash. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளுடைய செகண்ட் மாடல். ஃபஸ்ட்டு மாடல் இஸ் டினாமினேட்டர் கிரேட்டர் தெனாக இருந்துச்சு. ஸோ பிக்கர் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம், அப்புறம் உள்ளே வந்தோம். இப்போது செகண்ட் டைப் தட் இஸ் 7/4 கிரேட்டர் தென் 1. ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்ட் கொண்டு போயிருக்கோம். தேங்க்யூ.